வெல்கம் டு EMR Physics. I am Raju. 12th Physics போர்டு எக்ஸாம் பாஸ் பேப்பர்ஸில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2020 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 25ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, half lives of two radioactive elements A and B are 20 minutes and 40 minutes respectively. Initially the samples have equal number of nuclei. Calculate the ratio of decayed number of A and B nuclei after 80 minutes. This is the given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 6. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, A அண்ட் B அப்படிங்கிறது ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். இந்த ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸினுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஏயோடைய ஹாஃப் லைஃப் பீரியட் 20 மினிட்ஸ், பியோடைய ஹாஃப் லைஃப் பீரியட் 40 மினிட்ஸ். இனிஷியலாக இந்த ரெண்டு சாம்பிள்ஸ்லேயுமே சேம் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ரெண்டு சாம்பிள்ஸ்னுடைய ரேஷியோ ஆஃப் டீகேட் நம்பர் ஆஃப் நியூக்ளியை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். given half life period of radioactive element A is equal to 20 minutes. Next, half life period of radioactive element B is equal to 40 minutes. இனிஷியலாக இந்த ரெண்டு சாம்பிள்ஸ்லேயுமே சேம் நம்பர் ஆஃப் நியூக்ளியை இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம n சஃபிக்ஸ் 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு we are going to find ஸ்டெப் நம்பர் 1ல் we are going to find what is the undecayed nuclei. undecayed number of nuclei கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் டீகே ஆகாமல் ஏ அண்ட் பி நியூக்ளியை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத முதல் ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் we are going to find decayed nuclei. ஸ்டெப் நம்பர் 2ல் decayed A and B நியூக்ளியை எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 3ல் we are going to find the ratio. So first we are going to find the undecayed nuclei. Next we are going to find the decayed nuclei. After that we are going to find the ratio. இந்த ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, what is the formula we are going to use to find the undecayed nuclei? Undecayed nuclei n is equal to 1/2 whole to the power of n suffix 0. ஸோ இங்கே n0 அப்படிங்கிறது இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை, இங்கே nங்கிறது நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ், nங்கிறது நம்பர் ஆஃப் undecayed நியூக்ளியை. ஸோ n is the undecayed nuclei. நெக்ஸ்ட் ஸ்மால் nங்கிறது நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ், n சஃபிக்ஸ் 0 அப்படிங்கிறது இனிஷியல் நியூக்ளியை. Now let us find the undecayed nuclei for radioactive element A. Element A. Now do the calculation for element A. N suffix A, number of undecayed nuclei, is equal to 1/2 whole to the power of n. Small n is equal to, நம்ம அன்டிகேட் நியூக்ளியை எவ்வளவு நேரம் கழித்து கண்டுபிடிக்க போகிறோம், 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n is equal to after 80 minutes divided by half life period. What is the half life period? Half life period of element A. Half life period of element A is 20. So number of half lives in 80 minutes is equal to 80 divided by 20. அதாவது 80 மினிட்ஸில் எத்தனை ஹாஃப் லைஃப் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 0 0 கேன்சல் ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 8/2 இஸ் ஈக்குவல் டு 4. 80ல் எத்தனை ஹாஃப் லைஃப் பீரியட் இருக்கும் அப்படின்னா 4 ஹாஃப் லைஃப் பீரியட்ஸ் இருக்கும். 20 + 20 + 20 + 20 இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ 80ல் நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் எவ்வளவுன்னா 4.
ஸோ 1/2 ஹோல் டு தி பவர் ஆஃப் 4. இனிஷியலாக எவ்வளோ நியூக்ளியை இருக்குது n0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n சஃபிக்ஸ் a 1/2 whole to the power 4. 1/2 whole to the power 4 is 1 divided by 2 to the power 4. 2 into 2 into 2 into 2. 2 2s are 4. 4 4s are 16. n0. So this is a undecayed nuclei. நமக்கு என்ன வேணும்? decayed nuclei வேணும். ஸோ எவ்வளோ நியூக்ளியை டீகே ஆகிருக்கும்? இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு? n0. இது அன்டிகேடு. அப்போ டீகேடு வேணும்னா n0லேருந்து n சஃபிக்ஸ் ஏவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா we will get the decayed nuclei. இது இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை, இது அன்டிகேட் நியூக்ளியை. ஸோ இனிஷியல் நம்பர்லேருந்து எவ்வளவு அன்டிகேடோ அதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு டீகேடு கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n0 மைனஸ் na. na எவ்வளவு? 1/16 into n0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 16 எல்சிஎம் எடுக்கலாம். 16ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 16 n0. 1 into n0 is n0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 16 n0லேருந்து n0 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 15 n0 divided by 16. So this is n0 minus n suffix a. இந்த n0 minus na அப்படிங்கிறது என்னன்னா decayed nuclei. na அப்படிங்கிறது undecayed nuclei. n0 minus naங்கிறது decayed nuclei. So this is step number 1 and this is step number 2. இதே மாதிரி ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் பிக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எலிமெண்ட் பி உடைய ஆஃப் லைஃப் பீரியட் 40 minutes. We are going to find the step number 1 is number of undecayed nuclei. So n suffix b, number of undecayed nuclei is equal to 1/2 whole to the power of n into initial number of nuclei. இங்கே என்னங்கிறது number of half lives in 80 minutes. So number of half lives in 80 minutes is equal to 80 divided by half life is 40. So cancel பண்ணோம்னா 8/4 is equal to 2. அதாவது இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்கிற டயத்தை எடுத்துக்கணும், இங்கே வந்து ஹாஃப் லைஃப் எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் கிடச்சிரும். நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, 80 minutesல எத்தனை ஹாஃப் லைஃப் இருக்குது அப்படிங்கிறது தான் n. ஸோ 80ல் எத்தனை 40 இருக்குது? 40 + 40 தட் இஸ் 2. ஸோ n is equal to 2 அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 whole to the power of 2 n0 is a number of undecayed nuclei. Number of undecayed nuclei of radioactive element B. So this is equal to 1 divided by 2 square is 4 into n0. So this is a step number 1. So according to step number 1, we found the number of undecayed nuclei of radioactive element B. Next what we have to find? We have to find the decayed nuclei. So இனிஷியலாக n0 இருந்துச்சு, அதில் இவ்வளவு undecayed இருக்குது. ஸோ n0லேருந்து nbயை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get the decayed nuclei. So this is equal to n0 minus nb. nb எவ்வளவு? இதுதான் nb. So 1 divided by 4 into n0. ஸோ n0லேருந்து nbயை சப்ட்ராக்ட் பண்ணணும். nbயை 1/4 n0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதனால் n0லேருந்து இந்த nbக்கு மேலே இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 LCM, 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 n0 மைனஸ் 1 into n0 is n0. 4 n0லேருந்து n0 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3 n0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 n0 டிவைடட் பை 4. இது என்னது? n0 மைனஸ் nb. ஸோ நம்பர் ஆஃப் decayed nuclei
is 3n0 by 4. So n0 minus na, இது already நம்ம find out பண்ணோம். This is equal to 15n0 divided by 16. What is this? This is the decayed A. n0 minus nb is equal to 3n0 by 4. இது என்னது decayed B. இது decayed A nuclei, இது decayed B nuclei after 80 minutes. நமக்கு என்ன வேணும்? ரேஷியோ வேணும். ஸோ n0 minus na divided by n0 minus nb, இது by இது, is equal to right hand side by right hand side, 15n0 by 16 divided by 3n0 divided by 4. So இதை reciprocal எழுதிக்கலாம். This is equal to 15n0 by 16 into 4 divided by 3n0. So n0 n0 cancel ஆயிரும். 1 4s are 4, 4 4s are 16, 1 3 3, 5 3s are 15. So n0 minus na divided by n0 minus nb is equal to 5 by 4. That is 5:4. Therefore, ratio of decayed nuclei of A and B is equal to 5:4. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.